ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். காலையிலேயே சனிக்கிழமை அதுவுமா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நம்ம அர்னால்டு எடுத்துட்டு என்ன போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம்பட்டி 5 நாள் வீடு தாங்க. ஒரு 8:30க்கெலாம் கிளம்புனா நான் 8:30க்கு பார்த்தீங்கன்னா அப்பயே அவ்வளோ பனி பெய்யுது. கொஞ்சம் குளிராக தான் இருந்துச்சு, அதிலே போனோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் குடோன் தருமபுரி தெரிஞ்சிருவோம். ஹைவேஸில் பைப்லைன் எடுத்துகிட்டு போகிறேன். எல்லாம் வந்து இங்கே தான் சாயந்தரம் நினைக்கிறேன். கன்ஃபார்ம் எனக்கு தெரியல. இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிற எல்லா ஸ்டேட்லேருந்துமே வருவாங்க. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா. ஆனால் பக்கமே இருந்தது நம்மளால தான் போக முடியறதில்ல. என்ன காரணம் தான் நாங்கள் மட்டும்தான் அப்படியே இல்லை, எல்லாரும் ஊர்லேயும் அதுதான் பேசி. அதான் எனக்கு புரியல. அந்த கோயிலுக்கு வர்றீங்கன்னா ஒரு கொஞ்சம் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கோங்க. எது எட்டு வரீங்களோ இல்லையோ கையில் ஒரு குச்சி ஒன்று எடுத்துட்டு வரல. இப்போ ரோட்டில் போகும்போதே நிறைய குரங்கு இறந்துருக்கும். என்ன இல்லை குளிர் காரணமாக ஒன்றும் காட்டுக்குள்ள எதுவும் வெளியே வரல. கோயிலுக்கு நான் போயிட்டதுக்கப்புறம் ஒரு 9 மணிக்கு மேலே சாமி தரிசனம் பார்த்தாங்க. நிறைய சின்ன பார்த்தேங்க. அப்போ நம்ம தான் வெயில் அடிக்கும் தான் வந்து குரங்குல காட்டுக்குள்ள மேலே பாறை ஒன்று இருக்கும் கோயிலுக்கு மேலே. அதுலேருந்து ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சதுங்க. சப்போஸ் நீங்கள் போனீங்கன்னா கையில் பேக் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போவீங்க. காரில் போனால் ஓகே தான். சப்போஸ் டூ வீலரில் போனீங்கன்னா தப்பி தவறி கூட நடுவில் நிறுத்திடாதீங்க. நிறுத்திட்டீங்கன்னா எல்லா குரங்கும் சேர்ந்து உன்னை ரவுண்டு கட்டிடும். ரவுண்டு கட்டி கையில் இருக்கிற புரிஞ்சிட்டு தான் வரும். நான்லாம் அனுபவப்பட்டிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ரொம்ப ரொம்ப டான்ஸியான கோயில். இந்த கியூவில் நின்றுட்டு ஒரு செம்ம ஆச்சு. நாங்கள் போய்ட்டு நான் நடுவில் நின்றுருந்தேன். ஒரு அம்மா தாம்பரத்தில் வாழைப்பழம் தேங்காய்லாம் வச்சுருந்தாங்க. குரங்கு என்ன பண்ணுது, பயம் தான் என்னென்ன தெரியுதில்ல அந்த குரங்கு. அது பாட்டுக்கு அசால்ட்டாக வந்து அந்த அம்மா பக்கம் ஒருத்தர் தோல் மேலே உட்காந்து, அதுக்கப்புறம் கீழே கம்பி மேலே உட்காந்து அந்த அம்மா தட்டில் வச்சுருந்த வாழைப்பழம் எல்லாம் பிச்சு அதை பாட்டு எடுத்துகிட்டு போகுது. இதெல்லாம் நான் அங்கே தான் நினச்சி நானே ரொம்ப பயந்துட்டேன். செல் எடுத்தினாலும் ரிவ்யூவாக இருக்க முடியல. போயிடலாங்க. கோயில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கும் கோயில் சாமி சிலைக்கும் நாங்கள் படிக்கட்டுக்கு நடுவில் ஒரு ஆறு ஒன்று வரும். அந்த ஆறு ஒன்றும் அதில் தான் கான்கிரீட்லாம் போட்டு நிற்கிற மாதிரி பக்தர்கள் வந்து நிற்கிற மாதிரிலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அது அப்படி தான் அங்கே தான் நின்றுருந்தோம். அங்கே தான் அந்த சம்பவம் ஆச்சு. அந்த கோயிலை விட்டு நான் வண்டி பார்க் பண்ணிட்டு மொபைலை கையிலேருந்து எடுக்கல. கையிலேருந்து பொழிட்டு போயிருந்தேன். கையில் வாழ்க்கோளம் 2 சீப் வச்சுருந்தேன். கையில் திரும்ப பிடிங்கி போயிருமோ இல்லை கடிச்சிருமோன்னு ஒரு பயத்திலே இருந்துட்டேன். அதனால கோயிலான போய் என்னால் ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல. அதே போயிடுச்சு. ஸோ நான் என் சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் தருமபுரி இல்லை ரொம்ப டேன்ஷன் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா கீழே நீங்கள் எந்த ஊருன்றது கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோன்னு பார்க்கலாம்.